மீனம் ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல, அதாவது கேந்திர ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ ராசி அதிபதி 4ஆம் இடத்துல, உங்கள் ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் 3 கிரகங்கள் இணைவு. இந்த 3 பாவ கிரகங்கள் இணைந்து இருக்குது. சனிங்கிறது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே, அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் தான். செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன், நல்லவன். அதே சமயத்தில் சூரியனுங்கிறது 6ஆம் அதிபதி, கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் சூரியன். அப்போது இந்த 3 கிரகங்கள் அங்கே இணைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 7.5 சனியில் ஜென்ம சனியாக உட்கார்ந்துருக்கு. ஒரு வகையில் ஒரு கோப உணர்வையும் ஒரு ஆக்ரோஷ உணர்வையும் நிச்சயமாக ஏற்படுத்தும். கோபம் மட்டும், ஏன்னா செவ்வாய்ங்கிறது நார்மலாகவே லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலே பிடிவாதம், கோபம், ஏன்னா கோபக்காரக கிரகம் செவ்வாய், பிடிவாத கிரகம் செவ்வாய். அந்த கிரகத்தோட விரையாதிபதியான சனியும் 6ஆம் அதிபதியும் இங்கே சேர்ந்துருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே இங்கே கோபம், டக்குன்னு முடிவெடுப்பீங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு. அதே போல் ஜென்ம சனி மனசில் ஏதாவது குழப்பம், மனசை ஏதாவது சங்கடப்படுத்தக்கூடிய தன்மைகள், கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போது புதிய விஷயங்கள், ரொட்டீனாக ஏதாவது செய்கிறீங்களா, அது செஞ்சுக்குங்க, எந்த பிரச்சனை இல்லை. ஒரு புதிய விஷயத்தை செய்யும்போது, புதிய விஷயத்தை, புதிய தொழிலை ஆரம்பிக்கிறது, புதிய இன்வால்வ் பண்ணும்போது மட்டும் இது கரெக்டாக தப்பாக செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை அலசி ஆராய்ஞ்சு குடும்ப உறுப்பினர்களோடு டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்பது தான் சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள். சார், தனம், குடும்பம், வாக்கு, இப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்க போகுது? சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். கையிருப்பு பணம் எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். 2ஆம் அதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு. அப்போ பொருளாதாரத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொருளாதாரத்தை அணுகுவது, அது செலவுங்கிறதும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். வரவும் வரும், செலவும் வரும். அப்போ அந்த சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த மீனராசி என்பர்கள். கொஞ்சம் கோவப்படாமல், ஆக்ரோஷப்படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதியோட 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி சேர்ந்துருக்கு. அப்போ கோபத்தை வரும். மனைவி விஷயத்தில் மனைவி, அதாவது உங்கள் பார்ட்னர், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஏன் சொல்கிறேன்னா 7ஆம் அதிபதியும் 12ல் போய் உட்கார்ந்துருக்கு, ராகுவோடு சேர்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே பிரச்சனை வருதோ இல்லையோ, மற்றவர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அங்கே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது மீனத்துக்கு சிறப்பு. 3ஆம் அதிபதி வலுப்பெற போகிறார். அதாவது இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆட்சி பலம் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக போகிறார். அப்போ சுக்கிரன் வலுப்பெறுது, 3ஆம் இடம் வலுப்பெறுது, தைரிய வீரியங்கள் வலுப்பெறுது, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் தோணும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். மியூசிக், 3ஆம் இடம் என்பது மியூசிக்கை குறிக்கக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த மீனராசி என்பவர்கள் மியூசிக்கையே ஒரு தொழிலாக எடுத்து செயல்படுவது, அல்லது மியூசிக் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறது, அல்லது மியூசிக்கை பார்ப்பாங்க. இத்தனை நாள் பார்க்காம இருந்தால் கூட இப்போ பாட்டு கேட்கணும், கேட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த தன்மையில் போகக்கூடிய தன்மை. எப்படியாவது ஒன்று கலைத்துறை, அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது, அல்லது அழகாக தன்னை பாவித்து கொள்வது, நல்ல ஒரு துணிமணி, நல்ல துணி இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பது, இதெல்லாமே இந்த மாதம் சிறப்பு பெறும். நீங்கள் போய் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கிறனால சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அலைச்சல், திருச்சல், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். அப்போது நீங்கள் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவு அதிகமாகுது அப்படின்னா அதை என்ன சொல்கிறது, சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணுறது. ஒரு சிலர் நான் வீடு வாங்கலாமா சார், ஜென்ம சனியாக இருக்குது, வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும்.
காசு வச்சிருக்கிறீங்க, செலவாகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாங்கி கொள்ளலாம். ஏன்னா சுக்கிரனும் வீட்டுக்கு காரகிரகமான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. நீங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் போய் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஆனால் அது ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 4ஆம் அதிபதி போய் விரயஸ்தானத்திலிருந்து அங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம். ராகு அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது டாக்குமெண்ட்லி வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான், 11ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் புதன் போய் எங்கே போய் உட்காந்துட்டு போகிறாரு, ஒரு ராசியில் உட்காந்துட்டு போகிறார். அப்போது புதன் அந்த இடத்துல போகும்போது நீங்கள் நிச்சயமாக புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம், அதாவது ஒரு புரிதல் இல்லாமல் செய்வது, என்ன சொல்கிறது, டக்குன்னு கோவப்பட்டு செய்வது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 11 தான். 11க்கு அப்புறம் அங்கே புதன் போயிடுறார். அங்கே புதன் போயிட்டாலே நீங்கள் வித்தியாசமாக கையாளுவீர்கள். எப்படி? வளைவு நெளிவு சுழிவாக செயல்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்னன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 11க்கு அப்புறம் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் எங்கள் புதன் வீட்டில் உட்கார போகிறார். புதன் பகவான் உங்கள் ராசியில் உட்கார போகிறார். அப்போ பரிவர்த்தனை பெறுது. அப்போ குரு புதன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனத்துக்கு அமையப்பெறுகிறது. அப்போ இதனால் என்ன சார் பலன்? சொத்து சேர்க்கை இருக்குது, சுகபோகங்கள் சேர்க்கக்கூடிய தன்மை, அறிவார்ந்த செயல்பாடுகளில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வது, மாமன் வகையாரில் ஏதாவது உதவிகள் கிடைப்பது, புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மீது நாட்டம் செலுத்துவது, பணத்தை போடாமல் தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், இதெல்லாம் சிறப்பை தரக்கூடிய அம்சம். குழந்தைகளால் ஆதாயம். அப்போது இந்த மீனராசி என்பவர்கள் ஒரு வகையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், ஏதோ ஒரு இடத்துல மைண்டு அப்படியே போய் நின்று அதை இதையும் நினச்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் டல்லாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சிக்கு வரைக்கும் தான். ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த மீனராசி என்பவர்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த வழிகள் இதெல்லாமே அப்படியே களையப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். சரி, எப்போ சார் அப்படின்னா இந்த ஜூன் மாதம். அந்த ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக மீனத்துக்கு ஒரு ஏற்றத்தை தரக்கும். அதாவது என்ன ஏற்றம்னா, முதல்ல நம்ம மனசு நல்லா இருக்கணும். அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், மனசில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கங்கள், ஒரு டல்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனை, இப்போ பாருங்கள், சோம்பேறித்தனமாக இருக்கும், எதுவும் ஒரு பிடிப்பில்லாத தன்மை இருந்துகிட்ருக்கும். ஸோ அதெல்லாமே களைய போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதானம், பொறுமை அப்படிங்கிறது மீனத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பாங்க. அதாவது கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில், ஒன்று தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக, ஏதோ ஒரு ரீதியாக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அதெல்லாமே உங்களுக்கு மாறப்போகிறது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் பதிய வைத்தால் போதுமானது. சார், தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்குமா? இப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது, ஒரு மாற்றத்தை நினைக்கிறேன், கிடைக்குமானா நிச்சயமாக உண்டு. மாற்றம் நிச்சயமாக உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் மாறுவதற்கு முன்னால் கண்டிப்பாக கோபப்படக்கூடாது. சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே டக்குன்னு முடிவு எடுக்கிற தன்மை இருக்கும். இன்னொரு வேலையை அமைச்சிக்கிட்டு தான் மீனராசி என்பர்கள் மாறணும். இது நான் எல்லா மாதம் சொல்கிறது இதுதான். மீனராசி என்பர்கள் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாற வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சார், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைப்பதற்கும், பதவி உயர்வு கிடைப்பதற்கும், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஒரு நல்ல மாற்றத்தை
நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த மீனத்துக்கு அமையப்பெறுகிறது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிச்சயமாக. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.